ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி பாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் நமக்காக தொகுத்து வழங்கியுள்ளார். அதிலிருந்து தாஷ்கனு மகாராஜோட லீலைகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதோட தொடர்ச்சியை இப்போ நம்ம பார்க்க போறோம். தாஷ்கனு மகாராஜ் தான் எழுதின புத்தகங்கள்ல பாபாவை குறித்தும் எழுதியிருக்கார். அந்த புத்தகங்களை பத்தி முதல்ல நம்ம கிட்ட விவரிக்கிறாரு. முதல்ல சந்த் கதாமிருத் அப்படிங்கிற புத்தகத்தை சொல்றாரு. இந்த புத்தகத்தை அவர் சர்வீஸ்ல இருக்கும் பொழுதே, அதாவது போலீஸ் சர்வீஸ்ல இருக்கும் பொழுதே இதை எழுத ஆரம்பிச்சிட்டாராம். இந்த புத்தகத்தை 1903ஆம் ஆண்டு நிறைவடைஞ்சிருக்கு. ஆனா 1903ஆம் ஆண்டு பாபாவோடைய ஆசிர்வாதத்தோட தான் இந்த புத்தகம் பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு சொல்றாரு. இந்த புத்தகத்தை எழுதினதுக்கு அப்புறமா இவர் பாபா கையில வச்சு இது ஓகேவா பாபா அப்படின்னு கேட்டிருக்கதாவும், பாபா ஆல்ரைட்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இவர் இந்த புத்தகத்தை பப்ளிஷ் பண்ண அப்படிங்கிறாரு. புத்தகத்தை எழுதும்போது பாபா கிட்ட போயிட்டு எதுவுமே சந்தேகங்கள் கேட்டதும் கிடையாதான், குறிப்புகள் எதுவுமே எடுத்துக்கிட்டது கிடையாதான். ஆனா பாபா அவ்வப்பொழுது தன்னுடைய வாழ்க்கையை பத்தியோ இல்ல தன்னை பத்தி ஏதாவது சொல்றதெல்லாம் மட்டும் இவர் குறிச்சு கொள்வாராம். அந்த மாதிரி பாபா சேலு அப்படிங்கிற பகுதியை பத்தி அவ்வப்பொழுது சொல்லியிருக்காரு. அதை இவர் குறிச்சுக்கிட்டு இவர் சேலூர்ல போயிட்டு அங்க இருக்க கிராமத்து மக்கள் கிட்ட இருந்து சேகரிச்ச சில விஷயங்களையும் சேர்த்துதான் இந்த புத்தகத்துல எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. அதுக்கப்புறமா பக்த லீலாமிருதம் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினாராம். இது 1906ஆம் ஆண்டு பப்ளிஷ் ஆச்சு அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் பக்த சாராமிருதா அப்படிங்கிற புத்தகம் எழுதப்பட்டது. இந்த புத்தகத்தோட 52வது மற்றும் 53வது அத்தியாயத்துல பாபாவை பத்தி எழுதியிருக்காராம். அந்த 2 அத்தியாயங்களும் பாபாவோட மகா சமாதிக்கு முன்னாடியே எழுதிட்டாராம். அந்த 2 அத்தியாயங்களையும் எழுதினதுக்கு அப்புறமா பாபாவோட கையில வச்சிருக்காரு. பாபா ஆல்ரைட்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த புத்தகங்கள்ல இந்த 2 அத்தியாயங்களும் இணைக்கப்பட்டது அப்படிங்கிறாரு. மற்ற அத்தியாயங்கள்ல அதுக்கப்புறமா தான் அவர் எழுதியிருக்காரு, கம்பைல் பண்ணி எழுதியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி அந்த புக்கு முடியறதுக்கு 1918 ஆண்டு தாண்டி தான் அது முடிச்சிருக்காரு. ஸோ இதை பப்ளிஷ் பண்ணது 1925ஆம் ஆண்டு அப்படின்னு சொல்றாரு. பாபாவுக்கு படிக்க தெரியுமா, எழுத தெரியுமா, இல்ல தன்னுடைய பெயரை கூட கையெழுத்தா போட தெரியுமா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு தாஷ்கனு மகாராஜ். இதுக்கப்புறம் இந்த சேலு பத்தி எழுதியிருக்கேன்னு சொன்னார் இல்லையா, அதோட விவரத்தை இப்ப குறிப்பிடுறாரு. இவர் சேலு பகுதிக்கு போயிட்டு அங்க இருக்க கிராமத்து மக்கள் கிட்ட இவர் என்கொயரி பண்ணாராம். அதாவது ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி விசாரிச்சதா சொல்றாரு. அப்ப அந்த மக்கள் யாரும் ஒருத்தர்கிட்ட இருந்து எல்லா விவரமும் இவருக்கு கிடைக்கல. அங்க பலர்கிட்ட பேசி அவங்க கிட்ட இருந்து சேகரிச்ச தகவல் எல்லாத்தையும் தான் இதுல இணைச்சிருக்கிறதா சொல்றாரு. ஸோ அவங்க சொன்னாங்களா, இந்த மாதிரி 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு துறவி இருந்தாரு. அந்த துறவி கிட்ட ஒரு சின்ன பையனும் இருந்தான். அவன் இவரோட டிசைபிள் மாதிரி இருந்தான். அப்போ மக்களுக்கெல்லாம் அந்த துறவி மேல ஒரு விதமான வெறுப்பு ஏற்பட்டது. அதனால அவங்க எல்லாரும் கல்லால் அடிச்சு அவரை கொன்னுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சின்ன பையன் எங்கேயோ தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். இப்போ ஸ்ரீ சாயி பாபா சேலுவை பத்தி சொன்னது என்ன விவரம்னா, நான் சேலுல இருந்து வந்தேன் அப்படிங்கிற ஒரு விவரத்தை பாபா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா பாபா தன்னுடைய குருவோட நினைவு சின்னமா தன்னோட தலையணையா அவர் எப்பவுமே உபயோகப்படுத்தினது ஒரு கல். இந்த கல்லை என்னுடைய செங்கர் இல்லையா, இந்த செங்கற்கல்ல கல்லை என்னுடைய குரு கொடுத்திருக்கார் அப்படின்னு பாபா சொல்லியிருக்காரு. தன்னுடைய குருவோட பெயர் வெங்கூசா அப்படிங்கிறதையும் பாபா சொல்லியிருக்காரு. இதெல்லாம் தான் பாபாவோட வாயால சில குறிப்புகள் அப்படின்னு தாஷ்கனு மகாராஜ் சொல்றாரு. அதுக்கு அடுத்தது ரத்தன்ஜி வாடியா அப்படின்னு சச்சரிதத்துல நாம ஒரு லீலையை படிப்போம். அதை பத்தி இப்ப இவர் சொல்ல போறாரு. ரத்தன்ஜி வாடியா ஒரு நாள் என்னை டீக்காக கூப்பிட்டுருந்தாரு. நானும் போயிருந்தேன். அப்ப நாண்டேடு பகுதியை சேர்ந்த ஒரு மௌலியும் அங்க வந்தாரு. அந்த மௌல்விக்கும் எனக்கும் டீ, அதுக்கப்புறம் இந்த பிஸ்தா, அதுக்கப்புறம் ஆல்மண்ட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி
சில தின்பண்டங்கள்லாம் தயார்படுத்தி அதுவும் வந்து எங்களோட டீக்கு கொடுத்தாங்க சாப்பிட்றதுக்காக. இதோட செலவு ஒருவேளை 3 அல்லது 4 ரூபாய் தான் ஆகியிருக்கும். இது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் ரத்தன்ஜி வந்து ஷிரடிக்கு போனாராம். ஷிரடிக்கு போனப்ப ஸ்ரீ சாய்பாபா சொன்னாராம், நீ ஒரு குறிப்பிட்ட தொகையை ஏற்கனவே, அந்த என்ன தொகைங்கிறதையும் பாபா சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு நீ அதை ஏற்கனவே எனக்கு கொடுத்ததுனால மிச்ச பணத்தை மட்டும் இப்ப தட்சணையா கொடுத்தா போறோம் அப்படின்னு சொன்னாராம். இந்த ரத்தன்ஜி அவர்கள் வந்து ஷிரடி பயணத்தை முடிச்சுட்டு திரும்பி நாண்டேட் வந்தப்போ தாஷ்கனு மகாராஜ் கிட்ட சொன்னாரா, ஸ்ரீ சாயி பாபா இந்த மாதிரி குறிப்பிடுறாரு, இந்த பணத்தை நீ வந்து ஏற்கனவே கொடுத்ததுனால மிச்ச பணத்தை கொடுத்தா போறோம் அப்படிங்கிறாரு. ஆனா இந்த பணத்தை வந்து எப்ப நான் அவர்கிட்ட கொடுத்தேனே எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னாராம். அப்ப தாஷ்கனு மகாராஜ் சொன்னாராம், அந்த மௌல்வியும் என்னையும் நீங்க டீக்கு கூப்பிட்டீங்க இல்லையா, அன்னைக்கு எவ்வளவு செலவாச்சு அப்படின்னு நீங்க கணக்கு எழுதி வச்சிருந்தா அந்த கணக்கு எடுத்து பாருங்க அப்படின்னு சொன்னாராம். உடனே வந்து ரத்தன்ஜி வந்து தன்னுடைய கணக்கு புத்தகத்தை எடுத்து பார்த்தாராம். அப்ப சரியா 312 அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு. அதே நம்பரை தான் வந்து பாபா வந்து ஷிரடியில இவர்கிட்ட குறிப்பிட்டாராம். இதை தான் நீங்க ஏற்கனவே கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டாரு அப்படிங்கிறாரு. ஸோ இதுதான் வந்து அந்த ரத்தன்ஜியோட இருந்த ஒரு லீலை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாஷ்கனு மகாராஜ் சொல்றாரு. அதுக்கப்புறமா ஸ்ரீ சாயி பாபாவோட குருவோட ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல வந்து அங்க எதுவும் சமாதி எல்லாம் ஒன்றும் இல்லை. அதாவது அந்த சமாதி மாதிரி இருந்த அந்த இடத்துல வந்து எல்லாரும் போயிட்டு வழிபடுறதுக்கு தேவையான எந்த வசதியும் அந்த இடத்துல இல்லை. சாத்தே சாஹேப் தான் என்ன பண்ணாருன்னா அங்க வந்து படியெல்லாம் கட்டினாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த நிச் இருக்கு இல்லையா, அதாவது இந்த டோம் மாதிரி அதெல்லாம் அமைச்சாரு. ஸோ இந்த நிச்சும் இந்த படிக்கட்கள் இருந்ததுனால எல்லாராலையும் போய் ஈஸியா அங்க போயிட்டு வழிபட முடிஞ்சுது அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறமா தாஷ்கனு மகாராஜ் வந்து அவர் சர்வீஸ்ல இருக்கும் பொழுது என்ன ஆச்சா, அவரோட மேலதிகாரிகள் வந்து அவரை வாமன் சஷி இஸ்லாம்பூர்கர் அப்படிங்கிற ஒரு ரொம்ப முதிய பிராமணர் அவருக்கு சேவை செய்யும்படி சொன்னாங்களாம். அந்த முதிய பிராமணர் வந்து ஒஸ்மானாபாத் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு பக்கத்துல இருந்தவர். அவர் வந்து சென்னை பல்கலைக்கழகத்துல அவர் வந்து ஒரு பட்டதாரியா பட்டம் பெற்றவராம். ஸோ இவருக்கு வந்து தாஷ்கனு மகாராஜ் போய் சேவை செய்யறதுக்காக போயிருக்காரு. அவர் வந்து ரொம்ப பக்திமானாவும் இருந்தாராம். அப்போ இவருக்கு தோணுச்சா, நம்ம வந்து மோட்சம் அடையணும்னா குரு கிட்ட இருந்து மந்திர உபதேசம் பெறணும், இவர்கிட்டயே வந்து நம்ம மந்திர உபதேசம் கேட்கலாமா அப்படின்னு தோணிருக்கு. சரின்னு இவர் போயிட்டு அவர்கிட்ட வந்து மந்திர உபதேசம் கொடுக்குறீங்களான்னு கேட்டிருக்காரு. அவரும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அப்பெல்லாம் தாஷ்கனு மகாராஜ் வந்து ரொம்ப ஒரு ஆர்டன்ட் சிவ பக்தனா இருந்தாராம். சிவனை தவிர வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு சிவ பக்தியா இருந்தாராம். ஸோ இவர் வந்து இந்த மாதிரி போய் கேட்ட உடனே அவரும் இவருக்கு வந்து சிவ மந்திரத்தையே உபதேசம் பண்ணாராம். இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சாம். அப்புறம் இவர் வந்து கேட்டாராம், இந்த மாதிரி வந்து நான் சாய்பாபாவெல்லாம் போயிட்டு பார்க்குறேனே அது பரவாயில்லையா அப்படின்னு கேட்டாராம். அப்போ அவர் சொன்னாராம், இந்த மாதிரி வந்து நீ யாரை போயிட்டு தரிசனம் பண்ற, எந்த மகானை தரிசனம் பண்றன்றது வந்து பிரச்சனையே கிடையாது. உனக்கு வந்து நீ என்ன செய்யறியோ அதுல உனக்கு நம்பிக்கை இருக்கணும். இந்த உபதேசத்தை நீ எப்பவுமே ஜபிச்சுக்கிட்டே இரு. நீ அவரை போய் பார்க்கறதுனால உனக்கு எந்த தீங்கும் வரப்போறது இல்லை. நானே வந்து ஷிரடிக்கு போயிருக்கேன். 3 நாள் வந்து நான் ஸ்ரீ சாய்பாபாவோட தங்கி இருக்கேன். அவர் வந்து ஒரு சிறந்த ராம பக்தர். அவரோட மகிமைகள் வந்து இன்னும் யாருக்கும் புரியாம இருக்கு. ஆனா மிக விரைவில் அவரோட பெருமைகள் எல்லாருக்கும் தெரிய வரும் அப்படின்னு சொன்னாராம். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு தாஷ்கனு மகாராஜோட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும். ஏன்னா முதல் முறையா தாஷ்கனு மகாராஜ நானா சாஹேப் சாந்தோர்கர் தான் ஸ்ரீ சாய்பாபா கிட்ட கூட்டிட்டு போறாரு. அப்போ வந்து தாஷ்கனு மகாராஜுக்கு பாபா மேல நம்பிக்கையும் கிடையாது, மதிப்பும் கிடையாது. நானா சாஹேப் சாந்தோர்கர் தன்னோட சீனியர், தன்னோட ஒரு ஹையர் அஃபீஷியல், அவர் சொல்லி நம்ம போகாட்டி நம்ம வந்து அவரோட கோபத்துக்கு ஆளாகிடுவோமோ அப்படிங்கிற பயத்தினாலையும், நாம அவர் சொன்னபடி போனா அவரோட நம்ம வந்து ஒரு க்ளோஸ் கான்டாக்ட்ல இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நானா சாஹேப் சாந்தோர்கர் சொன்ன உடனே இவர் வந்து அவரோட
ஸ்ரீ சாய்பாபாவோட தரிசனத்துக்கு போனேன் அப்படிங்கிறத சொல்றார். அது மட்டும் இல்லாம தாஷ்கனு மகாராஜ் சொல்றாரு, எனக்கு வந்து லௌகீகத்திலேயோ ஆன்மீகத்திலேயோ எந்த ஒரு ஆசையும் இல்லை, பாபா கிட்ட போய் கேட்டு நிறைவேற்றிக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் இல்லை, எனக்கு வந்து அவர் மேல எந்த ஒரு ஈடுபாடும் இல்லாம தான் நான் போனேன். ஆனா இந்த வாமன் சஷி அவர் வந்து பாபாவை பத்தி இப்படியெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா இவருக்கு பாபா மேல நம்பிக்கையும் மரியாதையும் பன்மடங்கு கூடி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தாஷ்கனு மகாராஜ் சொல்றாரு. இந்த மாதிரி இவர் வந்து மந்திரோபதேசம் பெற்ற ஒரு 2 வருஷத்துல இவரோட குரு கிட்ட இருந்து இவருக்கு வந்து ஒரு கடிதம் வருது. அதாவது புஸ்வல் அப்படிங்கிற பகுதிக்கு நான் வரப்போறேன், நான் காசிக்கு போறேன், போற வழியில உன்னை அந்த இடத்துல நான் சந்திக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே தாஷ்கனு மகாராஜ் அங்க போறாரு. அங்க போனப்போ என்ன ஆகுதுன்னா, அவரோட குரு சொல்றாரு, நான் வந்து இப்ப காசிக்கு போறேன், 6 மாசத்துல வந்து நான் சமாதி ஆக போறேன், என்னுடைய சமாதி நான் அடைஞ்சதுக்கு அப்புறம் என்னுடைய அந்த இறுதி சடங்குகள் எல்லாத்தையுமே வந்து நீதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போதே அவர் கண்ணில் இருந்து தண்ணியும் வருதாம். அப்போ இவர் வந்து சரி அப்படின்னு ஒத்துட்டு இவர் திரும்பி இவரோட வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா குரு வந்து 500 ரூபாய் இவருக்கு வந்து இன்ஷூர்டு போஸ்ட்ல அனுப்பி வச்சிருக்காரு. எதுக்குன்னா அவருடைய இறுதி சடங்கை செய்யறதுக்காக. அதே மாதிரி சரியா 6 மாசம் கழிச்சு காசில இருந்து இவருக்கு ஒரு டெலிகிராம் வருது. தாஷ்கனு மகாராஜ்க்கு அந்த டெலிகிராம் வருது. அதுல என்ன குறிப்பிட்டிருக்குன்னா, அவரோட குரு சொன்ன மாதிரியே அந்த ஒரு ஜேஷ்ட வாதிக் ஏகாதசி அன்னைக்கு தான் அவரோட குரு வந்து மகா சமாதி அடைஞ்சிருக்காரு அப்படின்ற தந்தி வருது. வந்த உடனே இவர் வந்து தன்னுடைய குருவுக்கான இறுதி சடங்குகள் எல்லாத்தையும் செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம வருடந்தோறும் அந்த சமாதி நாள் அன்னைக்கு, அந்த திதி அன்னைக்கு தன்னுடைய குருவோட சமாதி நாள இவர் வந்து அதை கொண்டாடிட்டும் வராராம். இதை பத்தியும் ஸ்ரீ சாய்பாபா கிட்ட அவர் சொல்லியிருக்காரு. பாபா வந்து அது சரிதான் நீ பண்றது அப்படின்னு சொல்லி ஆசிர்வாதம் பண்ணாரு அப்படின்னு தாஷ்கனு மகாராஜ் சொல்றாரு. இன்னும் தாஷ்கனு மகாராஜ் பாபா சம்பந்தமான லீலைகள் எல்லாத்தையும் நாம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஓம் சா